இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா ஆட்டுக்கால் சூப் வீடியோ தாங்க பார்க்க போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சுங்க. எடிட் பண்ணி வச்சேன், ஆனால் போட முடியல. நானே வீடியோ எடுத்தது ஒரு சில பொருள் போடும்போது எடுத்தேன், ஒரு சில பொருள் போடும்போது எடுக்கல. அதனால போடலாமா வேண்டாமான்னு யோசனையிலே இருந்தேன். இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வீடியோவில் எங்கள் பாட்டி ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் செய்யலான்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரரு ஆட்டுக்காலை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாரு. அது கூடவே தண்ணி ஒரு சொம்பு சேர்த்தி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா செலவுத்தூள், அது ஒரு ஸ்பூன் போட்டு, ஜீரகம், மிளகு கொட்டத்தூள் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டு, நம்ம இஞ்சி பூண்டு அதையும் கொரப்பாக தட்டி அதிலே சேர்த்து, ஒரு தக்காளி மீடியமான சைஸ் அதிலே புழிஞ்சு விட்டு ஒரு 20 விசில் விட்டு, மறுபடியும் குக்கரை திறந்து விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு, அப்படியே ஒரு தாளிப்புங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு, கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிச்சு விட்டு, திருப்பி 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வேக வச்ச பின்னாடி நம்ம இறக்குற பக்குவமாக இறக்கம் போகும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டு சூப்பை இறக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறையா செலவுத்தூள் அது இதுன்னு நிறையா இதில் சேர்த்துறத விட சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சாவே ஆட்டுக்கால் சூப்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்க. அதனால் நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. ஒரு டைம் செஞ்சு பார்த்தா வாரத்தில் 2-3 நாளைக்கு இது செஞ்சு தர சொல்லி நீங்களே கேட்பீங்க, அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே எங்கள் வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்க. உங்கள்கிட்ட தானே பேசுகிறேன், உனக்கு என்னதான் வேணும்? ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாருங்க. அப்பா செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? இப்படி சாப்பிடணும். சும்மா 2 காலம் அப்படி கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்குது. ஆட்டுக்கால் சூப்பு தான். சூப்பர் டேஸ்ட். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்னங்க வீடியோ பார்த்துட்டிங்களா? எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.